நெல்லை மாவட்டம் கூடம்குளம் அருகில் உள்ள இடிந்தகரை சுனாமி காலனி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வீசி வரும் திடீர் துர்நாற்றத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இந்த சுனாமி பகுதி மட்டுமில்லாம வேறு எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரியான துர்நாற்றம் உணரப்படுகிறது? இதனால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? சிவகுமார். அதாவது கூடங்குளம் பகுதியை சுற்றியுள்ள கூடுதாலை, பெருமணல், தோமையார்புரம் உள்ளிட்ட பகுதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நேற்று இரவு தொடங்கி இதுவரைக்கும் ஒரு கடுமையான துர்நாற்றம் நிலவிட்டு வரதா பொதுமக்கள் தரப்புல குற்றம் சாட்டப்படுது. இது குறித்து அங்க வசிக்கிறவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா, அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருது? அது என்ன மாதிரி துர்நாற்றம்? அது கருமருந்து மாதிரி, கருமருந்து மாதிரி ஒரு துர்நாற்றம் வருது. அந்த துர்நாற்றத்தை சுவாசிக்கத்துல வாந்தி, தொண்டை எரிச்சல், மயக்கம் எல்லாமே வருது எங்களுக்கு. நாங்க அதை இப்படி மூக்க பொத்தி தான் இருந்தோம். ஒரு 8:45 11:30 வரை மட்டும் இந்த துர்நாற்றம் வீசி நிறைய மக்களுக்கு வாந்தி, மயக்கம் எல்லாமே ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் நாங்க இங்கிருந்து போன் பண்ணி எங்க சர்ச்சி பக்கம் எல்லாருமே கூடினாங்க. கூடும்போது நாங்க தாசில்தாரு, எல்லா கலெக்டரு எல்லாத்துக்குமே போன் போட்டு பேசணும். பேசும்போது போலீஸ் வந்துச்சு. போலீஸ் சொல்லிச்சு, இருக்கந்துறையில மீன் வாடி இருக்கு, அந்த மீன் அரைக்கிற மிஷின்ல இருந்து இந்த நாற்றம்னு சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், சார் நாங்க மீன்லயே வாழ்ந்த ஆளுக்கு, எங்களுக்கு அந்த மீன் வாடை எங்களுக்கு தெரியும். அதனால இது மீன் வாடை கிடையாது, இது அணுவலையில இருந்து வரதான். மீன் வாடைன்னு சொன்னா எங்களுக்கு, நாங்க மீன்லயே பிறப்பு வளர்ப்பெல்லாம் எங்களுக்கு மீனே தான். அதனால இந்த மீன் வாடை எங்களுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னு. அப்ப அவர் சொன்னாரு, இல்லம்மா அது ஸ்டாக் தண்ணி வச்சு இப்படி விடுவாங்க சொன்னாங்க. அந்த வாடையே இல்ல, மீன் வாடை. நாங்க மீன்ல வசிக்கிறவங்களுக்கு மீன் எப்படி வாடை அடிக்கும் எங்களுக்கு தெரியாதா? நைட்டு எச்சவில போவோம் எங்க ஊர்ல. நைட்டு வேலை 8 சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போனாங்கன்னா 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு கடலுக்குள்ளே அந்த வாடை வீசி வலை கரையை வந்துட்டு. அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த 2 தினங்களாக இந்த துர்நாற்றம் வீசிட்டு வர்றதாகவும், இது ஊர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லாம கடலுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த துர்நாற்றம் ஏற்படுறதா சொல்றாங்க. சிவகுமார், துர்நாற்றம் குறித்த பொதுமக்களின் புகார் தொடர்பா மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கா? அதாவது பொதுமக்கள் இது குறித்து பல்வேறு முறையிட்டாலும் பாத்தீங்கன்னா, ராதாபுரம் தாசில்தார் மற்றும் ஊருக்குள் உள்ள வருவாய் அலுவலர் உள்ளிட்ட டீம் பார்த்திருக்கிறாங்க. பார்த்து மக்கள்கிட்ட மனுவை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது குறித்து உடனடியா நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி. ஆனா பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, உடனடியா எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து மீன் வாடைகளை வளர்ற எங்களுக்கு வரக்கூடிய துர்நாற்றத்தை பத்தி தெரியும், இது அந்த துர்நாற்றம் கிடையாது, இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போராட்டம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க.